பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்கு சூத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆமீன். உங்களுக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனை, என்ன ஆபத்து, என்ன வந்தாலும் மனுஷன் நோக்கி ஓடாதபடிக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்க கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் நம்பதை பார்க்கும் கர்த்தரை பக்கத்துல இருப்பதே நலம் என்று வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 50:15 சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்தரே சொல்றாருங்க, யார்ட்டையுமே நிக்காத. உனக்கு என்ன பிரச்சனை, என்ன ஆபத்து, என்ன தேவை, என்ன வந்தாலும் என்ன நோக்கி கூப்பிடு. அப்பா பிதாவை என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன கட்டில வந்தாலும், என்ன பாரம் இருந்தாலும், என்ன அவமானம் வந்தாலும் எல்லாவற்றிலும் உனக்கு விடுதலை தருவேன் கர்த்தர் சொல்றாரு. நீ என்ன மகிமைப்படுத்த முடியாது, நான் உனக்கு விடுதலை பண்ணுவேன்னு சொல்றாருங்க. சங்கீதம் 91 சொல்றாரு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுத்து அருளி செய்வேன், ஆபத்தை நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்னு சொல்றாரு. கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் மறுத்து செய்யறாரா. அது மட்டும் இல்லாம ஆபத்துல அவரே இறங்கி நம்மோடு நம்ம எல்லா காரியங்களும் தப்புவித்து நம்மளை கனப்படுத்துகிற தேவன் நம்மோடு இருக்கார். நம்ம தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கார் என்று வசனம் சொல்கிறது. என்ன பிரச்சனை, என்ன தேவை, என்ன அவசியம் வந்தாலும் மனுஷன் நோக்கி போகாதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் விட்டு போயிடுவாங்க. கைவிடாத தேவன், கரம் பிடித்த தேவன் கடைசி வரைக்கும் கூட வருவாருங்க. அவர் நோக்கி கூப்பிடுங்க, உண்மையாய் நோக்கி கூப்பிடுங்க. தம்மை நோக்கி கூப்பிடுங்க யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுங்க யாவருக்கும் அவர் சமீபமா இறங்கி தப்பு வைத்து கனப்படுத்தி அவரை மகிமைப்படுத்துன்னு சொல்லிருக்காருங்க. அந்த தேவன் திரும்ப நமக்கு என்ன கவலை? அப்பா என்னை காப்பாற்ற சொல்லி கரங்களை விட்டு கூப்பிட்டீங்கன்னா உடனே குனிந்து அவர் நம்ம கறந்து பிடிச்சு கை மேல தூக்கி அவர் நம்ம மார்போடு அணைத்துக் கொள்வாரு. எனக்கு ஒத்தாசை பர்வதங்களுக்கு கங்கை எடுப்ப வசனத்தை பிரகாரமாக வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருக்கு ஒத்தாசைன்னு சொல்லி விசுவாசமா அவரை நோக்கி கூப்பிடுங்க. என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், என்ன தேவை இருந்தாலும் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து உங்களை விடுதலைப்படுத்தி உங்களுக்கு மகிமைப்படுத்துவார். விசுவாசத்தோடு காத்திருங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஆமென். God bless you.